3/4 kg மட்டன் போன்லெஸ் மட்டன் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுட்டுக்கிறோம். சில மசாலாங்க சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறமா டர்மரிக் பவுடர், ஜீரா பவுடர் எல்லாமே 1 டீஸ்பூனு சேர்த்துட்டுக்கிறேன். இதில் இதுக்கு மேலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், அப்புறமா கர்டு சேர்த்துட்டு ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். சால்ட்டு கூட கொஞ்சம் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். வேணுக்கட்டி நீங்கள் நைட்டே கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சைடு நம்ம வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், பீஸ் நான் சின்ன சின்னதாக எடுத்துக்கிறேன். இது மட்டன் புலாவுனால பீஸ் சின்னது தான். ஒரு இடத்துல சின்ன பிரியாணி பாட் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான ஆயில், அதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துட்டு ஓல்ட் ஸ்பைசஸுங்க சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெப்பரு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் 2 நிமிஷம் வரைக்கும் ஆனியன், அதுக்கு மேலே ஒரு 1/2 kg அளவு நான் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆனியன் ஆச்சுது வதங்கிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவு ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மேரினேஷன் பண்ணி வச்சுட்டா மட்டன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மட்டன், இந்த ஆயில் எல்லாமே, இது ஆனியன்னு, ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இது மட்டனில் நல்லா பிடிக்கட்டும் மசாலாலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதுக்கு மேலவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன், அதில் ஒரு மேரினேஷனில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன். இதுக்கு மேலே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கு மேலே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். காரம் இல்லை, காஷ்மீரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக மேலே கீழே இந்த டொமேட்டோ ஆகட்டும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா சில்லி பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் விட்டோம். பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியாக மூடி வைக்கலாம். மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு நேக்கலாம். நீங்கள் வேணும்னா மட்டன் குக்கரில் வேணும்னா கூட ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது போன்லெஸ் இருக்கிறதுனால, சின்ன சின்ன பீஸ் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக பிரியாணி பாட்டில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மட்டனில். இப்போ மூடி வைக்கலாம். நல்லா மட்டன் வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு 70% வரைக்கும் மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம சென்டரில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இந்த அளவுக்கு கிரேவி நல்லா வந்துடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரைஸில் இருக்கிற ஒரு 10% வைக்கணும். இதுக்கு மேலே சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஜர்மெண்ட் பண்ணி எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் இது சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 kg மட்டன் இருக்கிறதுனால நான் 3/4 kg ரைஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மெஜர்மெண்ட் பண்ணி சுடு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் கம்மி இருந்துச்சு, சால்ட்டு சேர்த்துட்டேன். சால்ட்டு மேரினேஷன்லேயே சேர்த்தேன், அப்புறமா இதுலேயே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மேலே கீழே. நான் 3/4 kg பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு 1/2 hourக்கு முன்னால் ஊற வச்சுட்டேன். இந்த ரைஸு இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாமே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போ நம்ம மட்டன் மேரினேஷன் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே தாளிக்கும் போது நான் ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். மேலே கீழே கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு லைம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரைஸ் ஒடியாத நல்ல உதிரியாக வரும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா லைம் சேர்த்தாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே இந்த புலாவுக்கு அதுக்கோசரம் தான். ஃபுல்லாக பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி லைம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே சென்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கலாம். ஏன்னா ரைஸு கீழே மேலே உட்காந்துச்சுன்னா கீழே இருக்கிறது கொழிஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லோவாக விட்டுடலாம் தம்முக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 80% அளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மேலே கீழே பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே பண்ணிவிட்டு ரைஸு இப்போ தம்முக்கு விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பர் ஆகிடுச்சு. இப்போ தம்முக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் விட்டு எடுத்துட்டா பாருங்கள், சூப்பராக நல்லா டேஸ்டியாக மட்டன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா குயிக்காக ஈஸி தான். அந்தளவுக்கு ஜாஸ்தி மசாலா எதுவுமே இல்லை, லைட்டு மசாலா தான். எல்லாமே இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக மட்டன் புலாவ் ரெடி.